வணக்கம். நான் உங்கள் ராமன். எழுத்தாளர்களே, கவிஞர்களே, நீங்கள் எழுதும் எழுத்துக்களும் உங்களால் உருவாக்கப்படும் வரிகளும் என்னை விமர்சிக்கும் பொருட்டே இருக்கிறது. என்னை நம்பும் அவனுக்கு நான் கடவுளாக இருக்கிறேன். என்னை நம்பாத நீங்கள் பிறருக்கு கடவுளாக இருங்கள். என்னை நம்பாத நீங்கள் அவனுக்கு கடவுளாக இருங்கள். அவ்வளவுதானே. பிறகு நீங்கள் ஏன் கடவுள் நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை என்று அறத்தோடு வாழும் அவனை திசை திருப்பி மடைமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? அதாவது கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு அதாவது என்னை நம்புகிற அவனுக்கு நான் கடவுளாக இருந்துக்கிறேன். என்னை நம்பாத நீங்கள் பிறருக்கு கடவுளாக இருங்க. அவ்வளோதானே. அப்புறம் எதுக்கு நீங்கள் கடவுள் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நல்லா வாழ்ந்துட்டு இருந்த மனுஷங்களை, அறத்தோடு வாழ்ந்த அந்த மனுஷங்களை பார்த்தீங்கன்னா திசை திருப்பிட்டீங்க. அதாவது எப்படி அப்படின்னா, அவன் கடவுளுக்கு பயந்து ஃபஸ்ட்டு தவறு தான் செஞ்சான். கடவுளுக்கு பயப்படாத அவன் துரோகம் செஞ்சான். இப்போ பாவத்தை செஞ்சிட்ருக்கான். மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டான். இப்போ என்னென்னா, உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். தன்னலம் இல்லா கேளிக்கை கூத்து எல்லாமே பார்த்திங்கன்னா, தன்னலம் இல்லா கேளிக்கை மற்றும் கூத்து கொண்டாட்டங்கள் எல்லாமே தனி மனித வாழ்வாதாரத்தை இழக்கச் செய்யும், முற்றிலும் இழக்கச் செய்யும். கடவுள் என்ன சொல்ல தெரியுங்களா? கவிஞர்களே, நீங்கள் எழுதும் எழுத்துக்களும் வரிகளும் மொழியாக உருவாக்கியவன் நான். அதாவது இதை கண்டுபிடிச்ச ஒரு அறிஞர் அதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மொழியை கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுள் தான் மொழியை கண்டுபிடிச்சது. அவர் உருவாக்குன அந்த மொழியை வச்சு தான் அவர் இப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், எண்ணும் எழுத்தும் கண் என தகும். அதாவது ஒரு எழுத்து கணக்கில் தவறாக போயிட்டால் அந்த கணக்கே தப்பாக போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு எழுத்துக்களும். நீங்கள் எழுதும் எழுத்துக்கள் தவறாக சென்று விட்டால் தனி மனித வாழ்வாதாரம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நல்லா சொல்ல, எண்ணும் எழுத்தும் கண் என தகும். அதை நீங்கள் கவனமாக சிந்தித்து எழுதுங்கள்.